தென்மராட்சி மண்ணில் முதன்முறையாக தென்னிந்திய கலைஞர்களின் சாஸ்திரிய ஆற்றுகை நடன நிகழ்வு. சாவகச்சேரி நகராட்சி மன்றமும் யாழ் இந்திய துணை தூதரகமும் இணைந்து தென்மராட்சி மண்ணில் முதன்முறையாக நடாத்திய தென்னிந்திய கலைஞர்களின் சாஸ்திரிய ஆற்றுகை நடன நிகழ்வு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு நகராட்சி மன்றத்தின் பொன்முலா மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். நிகழ்வில் தென்னிந்திய கலைஞர்களின் கதகளி மற்றும் மோகினியாட்டம் ஆகிய ஆற்றுகைகள் இடம்பெற்றிருந்தன. தென்மராட்சி பிரதேசத்தைச் சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து குறித்த நிகழ்வை பார்வையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள், மாணவர்கள் இந்த நிகழ்வுடைய பதிலை வழங்கி மன்றம் சார்பாக எல்லாம் அழைத்து வந்து பல கலைக்கூடும் நாங்கள் அவரை சந்திப்பிலே நகராட்சி மன்றத்திலே ஒரு தர வேண்டும் என்று நாங்கள் அன்பாக அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. அப்படியான நிகழ்வுகளை இந்தியாவால் முடியக்கூடிய शिवं शिवकरं शान्तं शिवात्मानं शिवोत्तमं शिवमार्गप्रणेतारं प्रणतो शिवम् இந்திய கலாச்சார நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உள்ளூராட்சி மன்றின் தவிசாளர் திரு வடிவேலு ஸ்ரீ பிரகாஷ் அவர்களே, தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் அவர்களே, ஏனைய உறுப்பினர்களே, இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அதிதிகளே, கௌரவ அதிதிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய துணை தூதரகத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நேற்றைய தினம் 26 ஜனவரி என்பது எங்களுக்கு இந்திய குடியரசு தினத்தாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1950ஆம் ஆண்டு இந்திய நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை விவாதிக்கும் வகையில் விவாதங்கள், கலந்துரையாடல்கள் ஊடாக இந்திய நாட்டு மக்கள், இந்திய நாடு தனக்கு தானே வழங்கி கொண்டது. அன்று ஆரம்பித்த எங்கள் பயன்
இன்று வரை 77 வருடமாக தொடர்ந்து மக்களுக்கான தேவைகள், கோரிக்கைகள், அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு அரசியலமைப்பு சட்டமாக உலகத்திலேயே ஒரு மிக முக்கியமான அரசியலமைப்பு ஆவணங்களில் ஒன்றாக நிற்கின்றது. நேற்றைய தினம் அதன் ஒரு கொண்டாட்டத்தின் தொடர்பில் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் 2 கலாச்சார குழுக்கள், முதலாவது மோகினியாட்டம் என்ற ஒரு நடனத்தின் சென்னையிலிருந்து திருமதி ரஷ்மி மேனன் அவர்களின் தலைமையில் மோகினியாட்ட நிகழ்வு, அடுத்ததாக 2வது கதகளி என்ற ஒரு கலை வடிவத்தின் புகழ்பெற்ற மோகினியாட்டம் கலைஞர் திரு எவூர் ராஜேந்திரன் பிள்ளை அவர்களின் தலைமையில் நேற்று இங்கே வந்து யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திலே அவர்களின் படைப்பாற்றலை, திறன்களை நிகழ்வாக மக்களுக்கு வழங்கியுள்ளார். அதே நேரத்தில் கௌரவ தவிசாளர் அவர்கள், உப தவிசாளர் அவர்கள் கடந்த மாதம் எங்களை இந்திய துணை தூதரகத்தின் வந்து சந்திக்கும் போது அவர்கள் இந்த மண்ணின், இந்த மக்களின் பிரச்சனைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது இப்பிரதேசத்துக்கான மக்களுக்கும் இந்திய நாட்டின் கலைகள், கலாச்சாரம், பாரம்பரிய நடனங்கள், இசை வடிவங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அந்த அடிப்படையில் இன்று முதன்முறையாக இந்த கலாச்சார நிகழ்ச்சியை உள்ளூராட்சி மன்றின் ஓடி இணைந்து இந்திய துணை தூதரகம் இன்று உங்களுக்கு வழங்கியுள்ளது. உண்மையிலே கடந்த வருடம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஆன உறவுகள், ஒத்துழைப்புகள் மேலும் வலுப்படுத்தும் வகையில் கஷ்ட காலங்களில் முதலாவதாக பதிலளிக்கும் நாடாக இந்தியா இருக்கும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அண்மையிலே நடந்த தித்வா புயலுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் கீழ் பல்வேறு விதமான உதவிகள், மனிதாபிமான உதவிகள், தேடல் மீட்பு சம்பந்தமான ஒத்துழைப்பு, அத்தியாவசிய சிகிச்சை, பாலங்கள், சாலைகளுக்கான புனரமைப்பு போன்ற திட்டங்கள் மக்களுக்கு, சமூகத்துக்கு வழங்கி வருவதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியும் நேற்றைய எங்கள் குடியரசு தின நிகழ்ச்சிகளும் எங்களுக்காக ஒரு 77வது ஒரு மைல்கல்லாக இருந்தாலும் உங்களோடு இணைந்து பயணிக்கும் இந்திய நாட்டு மக்கள், இந்திய நாடும் அரசாங்கம், நம் இடையில் உள்ள அந்த தொப்புள் கொடி உறவு அவர் கூறியது போல அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாகவும் பார்க்கலாம். இன்று நிகழ்வாக வழங்கப்படும் இந்த கலாச்சார நிகழ்ச்சி கௌரவ தவிசாளர் அவர்கள் சொன்னது போல இது ஒரு தொடக்கமாகவே, ஒரு ஆரம்பமாகவே பார்க்கலாம். எதிர்வரும் காலங்களில் இந்தியாவிலிருந்து வருகை தரும் அனைத்து கலாச்சார குழுக்களும் உங்களுடைய கோரிக்கைகளின், அபிலாஷைகளின், முன்னுரிமைகளின் அடிப்படையில் இங்கேயும் வரவேற்கலாம் என நம்புகிறேன். இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வு ஒரு மிக இனிமையான ஒரு அறிமுகமாக கேரள மாநிலம், அதாவது வடக்கு மாகாணத்துக்கும் கேரள மாநிலத்துக்கும் பல்வேறு விதமான உறவுகள் இருக்கின்றன. இன்றைய கலை வடிவங்களும் அந்த அடிப்படையிலே உங்களுக்கு அனைவருக்கும் பிடிக்கும். உண்மையிலே ஆவலாக நீங்கள் காத்துட்ருப்பீங்க என்ற ஒரு கருத்தோடு அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.